உங்களோட எக்ஸாம் வந்து நீங்க எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருந்தீங்க? எவ்வளவு மார்க் வரா? இப்போ பிசிக்ஸ் ரேஞ்சியா இருந்துச்சா இல்ல கெமிஸ்ட்ரி? ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா திஸ் இஸ் a long 2 years personally வந்து நம்ம 11th ல இருந்தே வந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸ் மாதிரி we have to do and we have to proceed from the beginning from the foundation. So அந்த மாதிரி வரவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா this would be quite easy. நீட்ங்கிறது வந்து quite easy ஆன வந்து ஃபீல் பண்ணுவாங்க. So நீங்க எத்தனை வருஷம் எழுதிருக்கீங்க? So this is my first attempt. நான் வந்து பாஸ் அவுட் பண்ணிட்டு நான் வந்து எக்ஸாம் எழுதுறேன். So I'm expecting around 400 to 450. Physics வந்துட்டு மாடரேட்டரா இருந்துச்சு. ரொம்ப டிஃபிகல்ட் சொல்ற மாதிரிலாம் வந்து ரொம்ப ஹைட் பண்ற அளவுக்கு தான் physics இருக்கு. நீங்க சாம்பிள் பேப்பர் சால்வ் பண்ணீங்கன்னா வந்துட்டு வெரி மச் ஈஸி. So repeaters நல்ல மார்க் எடுக்க வாய்ப்பு இருக்கு. Repeaters கண்டிப்பா sure they can score. 1 year வந்து அவங்க எஃபோர்ட் போட்டு இருக்காங்க வந்து ஃபுல் படிச்சாங்கன்னா definitely they can score up to 500 550 definitely. இந்த அளவுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ண முடியுமா வந்துச்சா? எந்த அளவுக்கு? பிசிக்ஸ் உங்களுக்கு கெமிஸ்ட்ரி எந்த அளவுக்கு டஃபா இருந்துச்சு? ரொம்ப ஈஸியாவே இருந்துச்சா? எவ்வளவு மார்க் வர வாய்ப்பு உங்களுக்கு? எக்ஸாம் வந்து எவ்வளவு ஈஸியா இருந்துச்சு? பிசிக்ஸ் எப்படி இருந்துச்சு? பயாலஜி ஈஸியா இருந்துச்சு? கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் தான். ஓகே, எவ்வளவு மார்க் நீங்க எடுக்க வாய்ப்பு உங்களோட கால்குலேஷன்? 500 சூப்பர், நல்ல மார்க். நல்ல மார்க் என்ன கேட்டீங்க? ஸோ நல்ல ஆல் த பெஸ்ட், நல்ல மார்க் வரணும். கவர்மெண்ட் காலேஜ் ஜாயின் பண்ணணும்.